தேகமோ முகமோ முக்கியமல்ல, வகுத்த வியூகமே முக்கியம். நாயகனுக்கெல்லாம் நாயகனின் கதை இது. தமிழ், தெலுங்கு என இந்திய மொழிகளில் 1000ற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பல்வேறு புதுமைகளை சினிமாவில் புகுத்திய மாபெரும் கலைஞன் நடிகர் நாகேஷ். அவர் தன் வாழ்நாளில் சந்தித்த அனுபவங்களுள் வலிகளும் சந்தோஷங்களும் ஏராளம். இது குறித்த ஒரு தொகுப்பை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவின் காமெடி நடிகன் என்ற அடைப்புக்குள் மட்டுமே பொருத்திவிட முடியாத அசாத்திய கலைஞன் நடிகர் நாகேஷ். நடிகர் நாகேஷ் ஒரு காமெடி நடிகன் என்றால் காமெடியன், குணச்சித்திர நடிகர் என்றால் குணச்சித்திர நடிகர், கதாநாயகன் என்றால் கதாநாயகன், வில்லன் என்றால் வில்லன், செத்த பிணம் என்றால் அதுவும் தான். நண்பனாக, அண்ணனாக, தம்பியாக, மச்சானாக, தந்தையாக, ஒரு தாத்தாவாக, மூச்சு முட்டு சிரிக்க வைக்கும் நடிகனாக, தேம்பி தேம்பி அழ வைக்கும் சோக உருவமாக, குழைந்து குழைந்து காரியம் சாதிக்கும் நயவஞ்சகனாக, உயிரற்றவனாக, உயிர் மறைந்தாலும் கலை உலகம் தேடி உயிர்ப்பளிக்கும் மங்காத ஆளுமையாக, ஆணாக பெண்ணாக என இவர் நடிக்காத பாத்திரங்களே கிடையாது. அந்த மகா கலைஞன் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் தொழில்நுட்ப உதவியின் மூலம் மீண்டும் தன் கலை தாகத்தை தீர்த்து கொண்டவர் நடிகர் நாகேஷ். ஆண்டுகள் பல கடந்தும் இன்றளவும் துளி மரியாதை குறையாத மனிதர்களை தன்னை சுற்றி வைத்திருக்கும் இவர் மைசூரை பூர்வீகமாக கொண்டவர். அப்போது ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தில் தாராபுரத்தில் 1933ஆம் ஆண்டு பிறந்தார். செய்யூர் கிருஷ்ண நாகேஸ்வரன் என்ற இயற்பெயர் கொண்ட நாகேஷ் பள்ளி காலம் தொட்டே நடிப்பில் ஆர்வம் கொண்டவர் நடிகர் நாகேஷ். இதனால் தன் பள்ளி கல்லூரி காலத்தில் தன் அசாத்திய நடிப்பால் பலரையும் கவர்ந்தவர். இதனால் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பே நடிகர் எம்ஜிஆரிடம் பாராட்டை பெற்றவர். கல்லூரி காலகட்டத்தில் தொடர்ந்து 3 முறை அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட இவரின் தேகம் முற்றிலும் மாறி போனது. ஒடிசலான உடல், புள்ளிகள் நிறைந்த முகம் என சினிமாவில் நடிகராவதற்கான எந்த முக அமைப்பும் இல்லாமல் சினிமா கனவுடன் வீட்டை விட்டு ஓடி வந்தார். அந்த சமயத்தில் இவருக்கு ரூம்மேட்டாக அறிமுகமானவர்தான் கவிஞர் வாலி. வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த இருவரும் சினிமாவில் சிறு சிறு பணி செய்து முன்னேறியவர்கள்தான். தமிழில் 1958ஆம் ஆண்டு வெளியான மனமொல்ல மருதாரம் என்ற திரைப்படம்தான் நடிகர் நாகேஷை திரையுலகிற்கு அழைத்து வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அவரது நடிப்பை பலரும் கேலி செய்ய எம்.ஆர். ராதாவின் ஆறுதலே அவருக்கு ஊக்கம் அளித்தது. அதன் பின்னர் கிடைக்கும் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த அவரின் சினிமா பசிக்கு தீனி போட்ட திரைப்படம் தான் சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படம். இயக்குனர் கே. பாலச்சந்தரின் நாடகத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தில் தன் அசாத்திய நடிப்பாலும் உடல் மொழியாலும் வசன உச்சரிப்பு பாவனைகளாலும் மக்களை கவர்ந்தார். இதற்கு பின் நாகேஷின் திரை வாழ்க்கையில் வெறும் ஏறும் முகம் மட்டும்தான் இருந்தது. மக்களை மகிழ்விக்கும் கலைஞனாக நாகேஷ் திரைப்படங்களில் போட்ட கெட்டப்புகளே அவரை ரசிகர்களிடம் வெகுவாக கொண்டு சென்றது. திருவிளையாடல் என்ற திரைப்படத்தில் தருமையாக வந்து சிவனாக நடிக்கும் சிவாஜியிடம் தர்க்கம் செய்யும் இவரது நடிப்புக்கு இன்று வரை ரசிகர்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா என்ற வசனம் காலம் தாண்டியும் ஒலித்து வருகிறது. புதுமுக கதாநாயகர்களாக அறிமுகமான ரவிச்சந்திரன், முத்துராமன், பாலையாவுடன் சேர்ந்து காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் அதகலம் செய்திருப்பார் நடிகர் நாகேஷ். முழுக்க முழுக்க காமெடி கலந்த காதல் திரைப்படமாக வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சினிமா இயக்குனராகவும் தந்தையின் சொத்துக்களை வைத்து ஓஹோ புரொடக்ஷன்ஸ் என தொடங்கி வீட்டிற்குள் ஒவ்வொருவரிடமும் கதை சொல்லும் விதம் உள்ளதே அப்பப்பா. இவர்களின் நடிப்பால் இந்த திரைப்படம் இப்போது பார்ப்போர் கண்களுக்கு எவர்கிரீனாகவே அமையும். நாகேஷின் நச்சு வசனங்கள் அன்று தொட்டு இன்றைய சினிமா வரை பிரதிபலிக்கிறது. பட்டினத்தில் பூதம், தில்லானா மோகனாம்பாள், அன்பேவா போன்ற திரைப்படங்களில் நாகேஷின் நடிப்பு மக்கள் மனதில் மெகா இட்டடித்தது. வழங்கப்பட்ட கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய முழு முயற்சியும் அளித்து அதனை மக்களின் மனதிற்குள் கடத்தும் மாயக்காரனாக பல படங்களில் இருந்துள்ளார் நடிகர் நாகேஷ். இதுவரை காமெடியால் மட்டுமே மக்களை இழுத்து வந்த நடிகர் நாகேஷ் எதிர்நீச்சல் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அசத்தியிருப்பார். ஒரு ஒண்டி குடித்தன குடியிருப்பில் அங்கு வசிக்கும் குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் தரும் உணவினை உண்டு வரும் ஒரு அனாதை பையனாக அந்த படத்தில் வாழ்ந்தே இருப்பார் நடிகர் நாகேஷ். வறுமை, படிப்பு, காதல், திருட்டுப்பட்டம் என அனைத்திலும் அவமானங்களை கண்ட நபரின் வாழ்க்கை எப்படி எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுகிறார் என அந்த திரைப்படத்தில் மாதுவாக வாழ்ந்து காட்டி வறுமையின் பிடியில் உள்ள மக்களுக்கு ஊக்கம் அளித்திருப்பார் நடிகர் நாகேஷ். ஒரு நடிகனுக்கு அழகே தனது நடிப்பை ஒவ்வொரு படைப்பிலும் மெருகேற்றி செல்வதுதான். அதனை தன்னுள் மட்டும் சுழல விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டியதும் தான். அப்படி நடந்து கொண்டவர் நாகேஷ். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் ஆஸ்தான மாணவராக நாகேஷ் தனது அசாத்திய திறனால் அவரது மனதில் உச்சத்தில் இருந்துள்ளார்.
இதனால் இயக்குனர் கே பாலச்சந்தர் நாகேஷை எப்போதும் பாராட்டி வருவாராம். இயக்குனர் கே பாலச்சந்தரின் பட்டறையில் வளர்ந்து வந்து தற்போது உலகம் போற்றும் உலக நாயகனாக உள்ள கமலுக்கு இது எரிச்சலையே தந்ததாம். இதனால் நாகேஷை கொலை கூட செய்துவிடலாம் என்ற எண்ணம் கூட தோன்றியுள்ளது என கூறியுள்ளார் நடிகர் கமலஹாசன். அதன் பின்னர் அவரின் அபாரமான நடிப்பு திறமையால் ஈர்க்கப்பட்ட கமல் தன்னுடைய பல திரைப்படங்களில் நாகேஷை முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க வைத்துள்ளார். இதில் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் மைக்கேல் மதன காமராசன், நம்மவர், மகளிர் மற்றும் அபூர்வ சகோதரர்கள், பஞ்சதந்திரம், அவ்வை சண்முகி, தசாவதாரம் என அவர் உயிர் உள்ளவரை அவரின் நடிப்பு திறமையை பயன்படுத்தியிருப்பார் கமலஹாசன். மேலும் நாகேஷின் நடிப்பில் காமெடியையும் சோகத்தையும் பார்த்து வந்த சினிமா ரசிகர்களை வில்லத்தனத்தையும் காட்ட வைத்தவர் கமலஹாசன் தான். தன்னுடைய அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்தில் மிக கொடூரமான வில்லனாகவும், மைக்கேல் மதன காமராசன் என்ற திரைப்படத்தில் மகளின் திருமணத்திற்காக பணத்தை திருட நினைக்கும் தகப்பனாகவும் பயங்கரமாக ஸ்கோர் செய்திருப்பார் நடிகர் நாகேஷ். மேலும் நம்மவர் என்ற திரைப்படத்தில் மகளின் பிரிவை தாங்க முடியாத தந்தையாக அவர் காட்டிய நடிப்பு அசாத்தியமானது. அது மட்டுமல்லாமல் இதுவரை உயிருள்ள ஒரு நபராக நடித்து மக்களை ஈர்த்து வந்தது போக, மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தில் உயிரற்ற பிணமாக நடித்து பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருப்பார். ஒரே காட்சியில் நடித்திருந்தாலும் அந்த காட்சிக்கான மவுசு என்பது காலம் தாண்டி நிலைத்து நிற்கிறது. அவரது கலைப்பயணம் அத்தோடு நின்றுவிடாமல் மின்னலே என்ற திரைப்படத்தில் மாதவனுக்கு தாத்தா சுப்பிரமணியாக வந்து இளைஞர்களின் ஸ்கோர் செய்திருப்பார். மேலும் நடிகர்கள் அஜித், விஜய் என இவர் கைகோர்த்த நடிகர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நடிகர் நாகேஷின் நடிப்பை வெறும் காமெடி என மட்டும் வரையறுத்து நம்மால் பெட்டிக்குள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. நடிப்பில் நவரசத்தையும் காட்டி சினிமா வரலாற்றில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ள இவர் நடனத்திலும் கெட்டிக்காரர். முறையாக யாரிடமும் நடன பயிற்சியை மேற்கொள்ளாவிட்டாலும் தமிழ் சினிமாவில் இவரை போல் நடனமாட இன்று வரை யாரும் இல்லை என்பதே உண்மை. அது மட்டுமல்லாமல் நாகேஷ் வாணி என நடனத்தில் தனக்கென பெயரையும் பதித்து விட்டு சென்றுள்ளார். தனது உயிர் பிரியும் வரை சினிமாவில் நடித்து பல வரலாற்றை உருவாக்கிய நாகேஷுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருபடி மேலே சென்று மரியாதை அளித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா இயக்கிய ரஜினிகாந்த் நடித்த கோச்சடையான் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் நாகேஷை தொழில்நுட்ப உதவியுடன் மீண்டும் நடிக்க வைத்திருப்பார். அந்த திரைப்படத்தில் அவர் உடல் மொழியையும் குரலையும் மீண்டும் கேட்ட ரசிகர்கள் அந்த காட்சிகளுக்காக பாராட்டையும் தெரிவித்தனர். எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், சிவகுமார், கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித், மாதவன் என 4 சினிமா தலைமுறைகளுடன் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் தமிழ் மொழி சினிமா என தனது எல்லையை சுருக்கிவிடாமல் பல தென்னிந்திய மொழி படங்களில் நடித்துள்ளார். இவரின் நடிப்பு திறமையை சினிமா வட்டாரம் வெகுவாக பாராட்டி வந்த நிலையில் கமலஹாசனின் நம்மவர் திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்திருந்த பிரபாகர் ராவ் என்ற கதாபாத்திரம் மக்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிலையில் நடிகர் நாகேஷுக்கு தேசிய விருது கிடைத்தது. தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகர் தேசிய விருது வென்றது அதுவே முதல் முறை. மேலும் இவர் தேசிய விருது உள்ளிட்ட எந்த விருதையும் வீட்டின் ஷோகேஸில் வைத்து அழகு பார்ப்பது கிடையாதாம். அது மட்டுமின்றி பண விஷயங்களில் கராரான இவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பணத்திற்காக சண்டையும் போட்டுள்ளாராம். சினிமாவிற்கு முன் வீட்டை விட்டு ஓடி வந்த இவர் தன்னை தன் குடும்பத்தாரிடம் நிரூபிக்க பல போராட்டங்களை எதிர்கொண்டுள்ளார். ஆனால் அதிக பணம் சம்பாதித்து தன் தாயை கௌரவிக்க எண்ணிய நாகேஷுக்கு அது ஏமாற்றத்தையே தந்தது. திரைப்படங்களில் மக்களை சிரிக்க வைத்த நாகேஷ் வாழ்க்கையின் பல நாட்களை துயரிலேயே கடந்துள்ளார். அவர் புகழின் உச்சிக்கு சென்ற போது அவரது படத்தில் வந்த காட்சியை போலவே இவர் தாயை காண செல்லும் முன்பே அவர் உடல்நலக் குறைவால் இறந்து போயிருந்தார். நாகேஷால் அவரின் தாயாருக்கு இறுதி சடங்குகளை கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த காரணத்தால் நடிகர் நாகேஷ் சொல்ல முடியாத துயரையும் சந்தித்திருக்கிறார். தன் தாய் தந்தையிடம் காட்ட முடியாத பாசத்தை தன் 3 பிள்ளைகளிடம் காட்டி சந்தோஷப்பட்டார் நாகேஷ். தன் பிள்ளைகள் தேர்ந்தெடுத்த கேரியர், அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை என அனைத்திற்கும் சம்மதம் தெரிவித்து நல்ல தந்தையாக ஸ்கோர் செய்துள்ளார் நடிகர் நாகேஷ். எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் தன்னை சட்டென அதில் பொருத்தி கொள்ளும் நாகேஷ் ஒரு நடிகன் மட்டுமல்ல, கலைஞன் என பலரும் அவரை கௌரவித்து வருகின்றனர். உலக நாயகனாக அறியப்படும் கமலஹாசன் இன்றளவும் ஒருவரின் நடிப்பு திறமைக்கு வியந்து அவரை ஒவ்வொரு மேடையிலும் நினைவுபடுத்தி வருவதுடன் தனது குருவாக எண்ணி மரியாதை செய்து வருகிறார் என்றால் அது நடிகர் நாகேஷ் மட்டும்தான். திரையுலகில் தன்னை நிரூபிக்க தேகமும் முகமும் தேவையில்லை, குறிக்கோளை நிறைவேற்ற நாம் கொண்டுள்ள வியோகமே முக்கியம் என பல கனவுகளுடன் வீட்டை விட்டு வெளியேறும் சினிமா ஆர்வலர்களுக்கு பெரும் பாடமாகவும் நிற்கிறார் நம்மவர் நாகேஷ் அவர்கள். காலங்கள் உருண்டோடினாலும் அவர் விட்டு சென்ற பாதையும் சாதனைகளும் என்றும் நிலைத்தே நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவரது 91வது பிறந்த நாள் செப்டம்பர் 27. அந்த மகா கலைஞனை நினைவு கூறுவதில் பெருமை அடைகிறோம்.
நன்றி, வணக்கம்.